ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அம்மாக்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஏற்படுற மனநல பிரச்சனைகளை பற்றி பார்க்க போகிறோம். என்னடா இது, குழந்தை பிறந்துடுச்சுன்னா அம்மாக்களுக்கு சந்தோஷமாக தானே இருக்கணும், ஏன் மனநல பிரச்சனை ஏற்படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அம்மாக்களுக்கே அந்த ஒரு டவுட் இருக்கும். என்னடா நம்ம குழந்தை பிறந்துடுச்சு, நம்ம சந்தோஷமாக தானே இருக்கணும், ஏன் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டிப்ரெஸ்டு ஃபீலிங், ஒரு கஷ்டமான ஃபீலிங் வருது இந்த டைமில் அப்படின்னு அவங்களுக்கே அந்த ஃபீலிங் இருக்கும். வாங்க நம்ம இன்றைக்கி இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு பயாலஜிக்கல், அதாவது உடம்புல ஏற்பட்ட சேஞ்சஸ்னாலையும் ஏற்படலாம். ரெண்டாவது வந்துட்டு சுற்றி நடக்கிற ஸ்ட்ரெஸ்னாலேயும் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம். உடம்புல நடக்கிற ஸ்ட்ரெஸ் அப்படின்னா அது ஏன் உடம்புல நடக்கிற பிரச்சனைகள் அது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ப்ரெக்னென்சி டைமில் நிறைய ஹார்மோன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெக்னென்சி ஹார்மோன்ஸ் நம்ம சொல்லுவோம், ஈஸ்ட்ரோஜன்னு, அப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரான்லாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப டிராஸ்டிக் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அது நம்ம உடம்பு தாங்காது, அதுலேயே நம்ம மூடையும் வந்துட்டு அதை டிஸ்ரெகுலேட் பண்ணி அதனாலேயே நமக்கு மனநல பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தைராய்டு பிரச்சனை. நார்மலாக இதெல்லாம் ஒரு சிம்பிளான விஷயம், பட் இந்த தைராய்டு விஷயத்தை வந்துட்டு நிறைய பேர் மறந்துடுவாங்க. இதனாலேயே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு மனநல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான, அதாவது டிப்ரெஷனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ், அதாவது என்ன சொல்கிறதுனா, இந்த ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்துட்டு கார்டிசால், அதாவது ஹெச்பி ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ஹைப்போதலமோ பிட்யூட்டரி அட்ரினல் ஆக்சஸ், இந்த ஆக்சஸை டிஸ்டர்ப் பண்ணும்போது நம்ம இந்த கார்டிசால் எப்போ நமக்கு அதிகமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திடீர்னு என்னை வந்துட்டு ஒரு புலி துரத்துது அப்படின்னா அந்த சமயத்தில் இந்த கார்டிசால் லெவல் ரொம்ப அதிகமாகும். இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இது அந்த ப்ரெக்னென்சி டைம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கார்டிசால் லெவல்லாம் கொஞ்சம் பீக் அடிக்கும். ஸோ இந்த பீக் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இதனாலேயே மூட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஏற்படும், இதனாலேயே அவங்களுக்கு டிப்ரெஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகம். சரி, இப்போ நம்ம இதை பார்த்துட்டோம். அடுத்த விஷயம் எதனால் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாகவே இப்போ குழந்தை பிறக்குது, பட் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு மென்டல் இல்னஸ் இருந்திருக்கலாம். மென்டல் இல்னஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ரெஷன் ஏற்கனவே வந்திருக்கலாம், இல்லை ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் ஏற்கனவே வந்திருக்கலாம், இல்லை ஓசிடி இருந்திருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு மென்டல் இல்னஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திருப்பி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக இருக்குன்னா அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சைக்காட்ரிஸ்டோடைய ஒப்பீனியனோட போகிறது வந்துட்டு ரொம்ப கரெக்டாக இருக்கும். அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்குது, அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குன்னா இந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங்னாலே வந்துட்டு நம்ம எப்படி இந்த குழந்தைய பார்த்துக்க போகிறோம், அந்த மாதிரியான ஒரு பயமே வந்துட்டு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த பிரச்சனையை அதிகப்படுத்தும். அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பேரண்டிங் ஸ்ட்ரெஸ், அதாவது நம்ம குழந்தைய பார்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது, நமக்கு கூட இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தாலே வந்துட்டு அதுவுமே வந்துட்டு நமக்கு அந்த மூடை வந்து கீழே ஃப்ளக்சுவேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ நமக்குள்ளே நடக்கிற பிரச்சனைனாலையும் இந்த டிப்ரெசிவ் சிம்டம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை அதாவது சூழ்நிலையினாலேயும் வந்து இந்த டிப்ரெசிவ் சிம்டம் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் பேபி ப்ளூஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் முதல் 2 வாரத்துக்கு பொதுவாகவே நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பேபி ப்ளூஸ் இருக்கும். அதாவது கொஞ்சம் மூட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துட்டு கொஞ்சம் இரிட்டபிளாக இருப்பாங்க, கொஞ்சம் சோகமாக இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு நார்மலான விஷயம். பட் ஒன்ஸ் இந்த 2 வாரம் கழிஞ்சு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒருவேளை போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனாக இருக்குமோ அப்படின்றத நம்ம கரெக்டாக கவனிக்க வேண்டியது இருக்கும். ஏன் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நம்ம போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனை கரெக்டாக கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அவங்களையும் பார்த்துக்கிறதுல ஒரு பிரச்சனை, அது மெட்டர்னல் ஹெல்த்தும் வந்து பாதிக்கும், குழந்தையோட ஹெல்த்தையும் பாதிக்கும். ஏன்னா பிரெஸ்ட் மில்க் ஒழுங்காக சுரக்காது. பிரெஸ்ட் மில்க் ஒழுங்காக சுரக்காதனால குழந்தைய ஒழுங்காக ஃபீட் பண்ண மாட்டாங்க, குழந்தைய ஒழுங்காக பார்த்துக்க மாட்டாங்க. அவங்க மூட் ஃப்ளக்சுவேஷனால் வீட்டில் இதனாலே ப்ராப்ளம் ஏற்படும், இதனால் கணவன் மனைவிக்குள்ளேயே சண்டை ஏற்படும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலியே வந்து மூட் அப்செட்டாகவே இருப்பாங்க. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்து சிம்பிளாக ஒரு சின்ன எவாலுவேஷன் போட்டோனாலே வந்துட்டு அதுலேயே வந்து இது வந்துட்டு ஒரு வேளை போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இருக்குதான்றது கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்கலாம். சரி, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு டிப்ரெஷனில் வர மாதிரி ரொம்ப லோ மூட், அதாவது எதை பார்த்தாலும் ஒரு சந்தோஷமே வராது, ரொம்ப எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, சின்ன சின்ன வேலை செய்யல ஒரு எனர்ஜி லெவல்ஸ் இருக்காது, ஒழுங்காக கவனிக்க மாட்டாங்க, அப்புறம் எப்பயுமே ஹெல்ப்லெஸ்ஸாக பேசுவாங்க, அப்புறம் வந்துட்டு அவங்கள பற்றின வந்து தாழ்வான எண்ணங்கள் வரும், ஃப்யூச்சரை பற்றி ஹோப்லெஸ்ஸாக பேசுவாங்க. சில பேருக்குலாம் சூசைடல் தாட்ஸ் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் சிவியர் டிப்ரெஷன் அளவுக்கு போச்சுன்னா சம்டைம்ஸ் சைக்காட்டிக் சிம்டம்ஸ், அதாவது காதில் குரல் கேட்குற மாதிரியும் வரலாம், சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு தவறுதலான நம்பிக்கைகள், அதாவது டெலூஷன்ஸ் சொல்லுவோம், இந்த மாதிரிலாம் கூட வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம்லாம் ஏர்லியாக பார்த்து நம்ம ட்ரீட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இவங்களை ஈஸியாக வெளில கொண்டு வந்துடலாம். அட் த சேம் டைம் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபும் இம்ப்ரூவ்டாக இருக்கும், அவங்களுடைய டெய்லி லைஃப்பை வந்துட்டு ஹாப்பியாக அவங்கள லீட் பண்ண முடியும்.